Lecture 2 Klein-Gordon equation. Klein-Gordon equation பார்ப்பதுக்கு முந்தி ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்றோம். ரிலேட்டிவிட்டியில் உள்ளது, ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியில் உள்ள ஒரு ப்ராப்ளம். Prove that E square is equal to C square P square plus M0 square C power 4. இதுதான் பர்ஃபெக்டான ஈக்குவேஷன். குவாண்டம் மெக்கானிக்ஸில் போகிறப்ப அங்கே M0ங்கிறது ரெஸ்ட் மாஸ். ஒரு பார்ட்டிகிள் ரெஸ்டாக இருக்கிறப்ப அதனுடைய மாஸ் என்னவோ அதான் M0. ரிலேட்டிவிட்டியில் ரெண்டு மாஸையும் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கும். மூவ் பண்ணிட்டு இருக்க உள்ள மாஸும் ரெஸ்டில் உள்ள மாஸும் டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதனால அங்கே M0 Mன்னு தனித்தனியாக சொல்லியிருப்போம். ஆனால் குவாண்டம் மெக்கானிக்ஸில் வர்றப்ப ரெஸ்ட் மாஸ் மட்டும்தான் யூஸ் ஆகும் ரிலேட்டிவிஸ்டிக் குவாண்டம் மெக்கானிக்ஸில். அதனால் ஒவ்வொரு இடமும் M0 போட வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக எம்னு போட்டிருப்பாங்க. ஸோ அந்த இதில் வரக்கூடிய இந்த டேர்ம் வந்து ரெஸ்ட் மாஸ் தான். ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம ரிலேட்டிவிட்டியில் ப்ரூவ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு Klein-Gordon ஈக்குவேஷன், அஃப்கோர்ஸ் ரிலேட்டிவிஸ்டிக் ஸ்க்ராடிஞ்சர் ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணுறோம். எப்படி ஸ்க்ராடிஞ்சர் டெரைவ் பண்ணாரோ அதே மாதிரி டெரைவ் பண்ணுறோம். அதனுடைய மெரிட்ஸ் இருக்குது. Klein-Gordon ஈக்குவேஷனுடைய மெரிட்ஸ் என்ன அதை மட்டும் டிஸ்கஸ் பண்ண இருக்கோம். அதுக்கப்புறம் உள்ளதில் நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்துக்கலாம். இது கொஞ்சம் ஒரு ½ அன் ஹவர்ல முடிஞ்சிட்டு தான் செய்யும். Prove that E square is equal to C square P square plus M0 square C power 4. இந்த முதல்ல இந்த ப்ராப்ளத்தை எடுத்துக்கலாம். இதை use the following equations from special theory of relativity. ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டில இருந்து சில ஈக்குவேஷன்ஸை இதில் எடுத்துக்கிறோம். இது நம்ம நோட்ஸில் இருக்காதுன்னு நினைக்கிறேன், அதனால நோட் பண்ணிக்கோங்க. E equal to mc ஸ்கொயர். இது ஐன்ஸ்டீனுடைய மாஸ் எனர்ஜி ஈக்குவலன்ஸ்னு சொல்லக்கூடிய மிகவும் ஃபேமஸான ஈக்குவேஷன். இங்கே எம்ங்கிறது ரெஸ்ட் மாஸ் இல்லை, மூவ் பண்ணிட்டு இருக்கப்ப உள்ள மாஸ். ஸோ E equal to mc ஸ்கொயர். ஸோ அந்த டிஃபரன்ஸ் இருக்கணுக்காக இங்கே M0 என்றும் இங்கே எம்னும் போட்டுக்கிறோம். இது ஐன்ஸ்டீனுடைய எனர்ஜி மாஸ் ஈக்குவலன்ஸ். மொமெண்டம்னா மாஸ் இன்டு வெலாசிட்டி. ஒரு பார்ட்டிகிள் மூவ் ஆகிறப்ப அதனுடைய மாஸ் எம், அதனுடைய வெலாசிட்டி வியா இருந்ததுன்னா அதனுடைய ப்ராடக்ட் தான் மொமெண்டம். ஸோ இங்கே ஈனா என்ன பீனா என்ன அப்படின்னு போடுறோம். அஃப்கோர்ஸ் மாஸ் வந்து M0வை பொறுத்து அமைகிறது, வெலாசிட்டியை பொறுத்து அமைகிறது. ஸோ அனதர் ஈக்குவேஷன் ஃப்ரம் ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி, மாஸ் M equal to M0 divided by root of 1 minus V square by C square. M0ங்கிறது ரெஸ்ட் மாஸ். வெலாசிட்டி 0வா இருந்ததுன்னா என்ன ஆகும்? M வந்து M0ன்னு ஆகும். ஸோ ரெஸ்ட் ஒரு பார்ட்டிகிளுடைய ரெஸ்ட் மாஸ் M0வா இருந்ததுன்னா அது விங்கிற வேகத்தில் போனுச்சுன்னா அதனுடைய மாஸ் இப்படி மாறும் அப்படிங்கிறது ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி சொல்கிறது. இந்த P equal to Mங்கிறது எல்லா இதுலையுமே சொல்லக்கூடிய டெஃபினிஷன் ஆஃப் த மொமெண்டம். E equal to mc ஸ்கொயரும் M equal to M0 divided by root of 1 minus V square by C square என்பதும் ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியில் உள்ள ஈக்குவேஷன்ஸ். ஸோ இதை எல்லாத்தையும் நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இதை ப்ரூவ் பண்ண முடியும். ரைட் ஹேண்ட் சைடில் இருந்து ஆரம்பிக்கிறோம். ரைட் ஹேண்ட் சைடுங்கிறது C ஸ்கொயர் P ஸ்கொயர் பிளஸ் M0 ஸ்கொயர் C பவர் 4. இதுதான் ரைட் ஹேண்ட் சைடு. நீங்கள் இதை நோட் பண்ணிக்கலாம், ஏன்னா நான் இதை நோட்ஸில் கொடுக்கல, அதனால் இந்த டெரிவேஷன் மட்டும் நீங்கள் கொஞ்சம் நோட் பண்ணிக்கலாம். ஆனால் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ இது யூஸ் ஆகாது, ஆனால் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லான ஒன்று. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு C ஸ்கொயர் P ஸ்கொயர் பிளஸ் M0 ஸ்கொயர் C பவர் 4. இப்போ Pக்கு என்ன MB அதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். C ஸ்கொயர் Pக்கு பதிலாக MB. ஸோ P ஸ்கொயர்னா MB ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இந்த டேர்ம் M0 ஸ்கொயர் C பவர் 4ங்கிறது அப்படியே எழுதியிருக்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எம்முக்கு பதிலாக M0 டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் V ஸ்கொயர் பை C ஸ்கொயருங்கிற இந்த ஈக்குவேஷனை இங்கே பயன்படுத்துவோம், காப்பி பண்ணுவோம். ஸோ C ஸ்கொயர் இங்கே எம்முக்கு பதிலாக என்ன பண்ணுறோம்? M0 டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் V ஸ்கொயர் பை C ஸ்கொயர்
v ஆல்ரெடி தேர், அதனுடைய ஸ்கொயர், அதான் mனுடைய ஸ்கொயர். இந்த டேர்மை ஒன்றும் செய்யலை, அப்படியே மெயின்டைன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்ன செய்கிறோம் அப்படின்னா, இதை ஸ்கொயர் பண்ணுறோம். இந்த ப்ராக்கெட்டில் உள்ளதை ஸ்கொயர் பண்ணுறோம். ஸோ m0 ஸ்கொயர் வரும், v ஸ்கொயர் வரும், இங்கே வந்து ரூட்டு போயிடும். ஸோ சி ஸ்கொயர், m0க்கு ஸ்கொயர், விக்கு ஸ்கொயர், இங்கே ஸ்கொயருக்கு ரூட் இருக்குது, ஸ்கொயர் பண்ணோம்னா ரூட்டு போயிடும். இந்த ரெண்டாவது டேர்ம் மெயின்டைன் பண்ணுறோம் அப்படியே. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, 1 மைனஸ் வி ஸ்கொயர் பை சி ஸ்கொயருங்கிறத காமன் டினாமினேட்டர் எடுப்போம். இதில் இல்லை, காமன் டினாமினேட்டர் எடுக்கிறப்ப என்ன ஆகும், இந்த டேர்மு ப்ளஸ் இந்த டேர்மு இன்டு இதை மல்டிப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ காமன் டினாமினேட்டர் எடுக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஸோ காமனாக 1 மைனஸ் வி ஸ்கொயர் பை சி ஸ்கொயர்னு எடுத்துக்கிறோம். இந்த டேர்ம் வந்து ஆல்ரெடி m0 ஸ்கொயர் வி ஸ்கொயர், இங்கே சி ஸ்கொயர் இருக்குது. ஸோ அதை பெருக்கியும் வச்சுக்கிட்டோம். m0 ஸ்கொயர் வி ஸ்கொயர் சி ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே காமன் டினாமினேட்டர் இருக்கக்கூடிய இந்த டேர்ம் இங்கே கீழே டிவைடட் பை 1 தான் இருக்கும். ஸோ இதனால் பெருக்க வேண்டியது வரும். ஸோ 1 மைனஸ் வி ஸ்கொயர் பை சி ஸ்கொயர் டைம்ஸ் m0 ஸ்கொயர் சி பவர் 4 காமன் டினாமினேட்டர் எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் சுருக்கிறப்ப டினாமினேட்டரில் உள்ளதை மெயின்டைன் பண்ணுறோம் அப்படியே. இங்கே பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த மைனஸ் உள்ளதை கொஞ்சம் பாருங்கள், மற்ற டேர்ம் எல்லாம் பெற பார்த்துக்கலாம். மைனஸ் வி ஸ்கொயர் பை சி ஸ்கொயரை இதனால் பெருக்கிறப்ப என்ன ஆகும், மைனஸ் சி பவர் 4 சி ஸ்கொயருங்க இருக்கனால சி ஸ்கொயர்னு ஆகிடும். ஸோ மைனஸ் m0 ஸ்கொயர் சி ஸ்கொயர் வி ஸ்கொயர்னு வரும். இங்கே என்ன இருக்குது, m0 ஸ்கொயர் வி ஸ்கொயர் சி ஸ்கொயர். இந்த மைனஸ்னால இதை பெருக்கிறப்ப என்ன வரும், மைனஸ் m0 ஸ்கொயர் வி ஸ்கொயர், இதையும் பெருக்கிறனால சி ஸ்கொயர் வரும். ஸோ இதே டேர்ம் இங்கே பாசிட்டிவில் இருக்கும், இதில் பெருக்கி வெளியே வர்றப்ப நெகட்டிவில் இருக்கும். ஸோ அந்த டேர்மும் இந்த டேர்மும் கேன்சல் ஆகிடும். மீதம் உள்ளது 1 டைம்ஸ் m0 ஸ்கொயர் சி பவர் 4, அந்த டேர்ம் மட்டும்தான் இருக்கும். இந்த டேர்ம் பெருக்கிறது இது கூட கேன்சல் ஆகிடும். ஸோ நமக்கு என்ன மீதம் அப்படின்னா, இங்கே 1 டைம்ஸ் இதை பெருக்கிறப்ப வரக்கூடிய m0 ஸ்கொயர் சி பவர் 4 டிவைடட் பை இதுவும் இதை பெருக்கிற அந்த டேர்மும் போயிடுச்சு. இதை என்னதுன்னு காமிக்கணும் அப்படின்னா, வலது பக்கத்துலேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரோம், இ ஸ்கொயர்னு காமிக்கணும். அப்போ இதை சம்திங் ஸ்கொயர்டு, சம்திங்கினுடைய ஸ்கொயராக கொண்டு வரணும், அதை எனர்ஜின்னு சொல்லணும், அவ்வளோதான். ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது சி பவர் 4 அப்படியே இருக்குது. இங்கே என்ன பண்ணுறோம், இதை வந்து m0 டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் வி ஸ்கொயர் பை சி ஸ்கொயர் இருக்குதே, இது m. இதுக்கு ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும், m0 ஸ்கொயர் டிவைடட் பை 1 மைனஸ் வி ஸ்கொயர் பை சி ஸ்கொயர் வரும். அதுதான் இங்கே இருக்குது. m0 ஸ்கொயர் டிவைடட் பை 1 மைனஸ் வி ஸ்கொயர் பை சி ஸ்கொயர் இந்த இருக்குதே, இந்த டேர்ம் m0 ஸ்கொயர் டிவைடட் பை 1 மைனஸ் வி ஸ்கொயர் பை சி ஸ்கொயர் அப்படிங்கிறது m-னுடைய ஸ்கொயர். ஸோ m ஸ்கொயர் இன்ட்டு சி பவர் 4. அடுத்தது E ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர்னு அந்த ஈக்குவேஷனை பயன்படுத்தினோம்னா இது இ ஸ்கொயர் தான். m ஸ்கொயர் சி பவர் 4ங்கிறது இ ஸ்கொயர் தான். ஸோ இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஸோ இதை ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். இதை கொஞ்சம் 1 or 2 minutes கொடுக்குறேன், எழுதாதவங்க எழுதிக்கோங்க. சிம்பிளான ஒரு டெரிவேஷன் தான். இது ரிலேட்டிவிட்டியில் உள்ள, ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியில் உள்ள ஒரு முக்கியமான ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனை எடுத்துக்கொண்டு தான் ரிலேட்டிவிஸ்டிக் குவாண்டம் மெக்கானிக்ஸ் வருகிறது. அதில் m0க்கு பல எம்னு எழுதியிருப்போம், அது ரெஸ்ட் மாசு தான் குறிக்குது. இங்கே ரிலேட்டிவிட்டியாக இருக்கனால 2 டிஃப்ரெண்ட் மாசு வருதுனால வெவ்வேறு எழுத்தில் குறிச்சிருக்கிறோம். ஆனால் குவாண்டம் மெக்கானிக்ஸில் ஒரே மாஸ் தான் வரப்போகுது. ஸோ அங்கே அந்த ஒரே எம்னு தான் குறிக்கிறோம். 0 சஃபிக்ஸ் போடுறதுக்கு எக்ஸ்ட்ரா வேலையாக இருக்கணுக்காக அது இல்லாமல் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் பேஜ், லெட் மீ மூவ். கிளின்கார்டன் ஈக்குவேஷன் ஆர் ரிலேட்டிவிஸ்டிக் ஸ்க்ராடிஞ்சர் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனை கண்டுபிடித்தவர் ஸ்க்ராடிஞ்சர். ஸ்க்ராடிஞ்சர் தன்னுடைய ஈக்குவேஷனை முதல்ல கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நான் ரிலேட்டிவிஸ்டிக் ஸ்க்ராடிஞ்சர் ஈக்குவேஷன் முதல்ல கண்டுபிடிச்சார். அதுக்கப்புறம் ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டிக்கு தகுந்தாப்பில் மாற்றணும்
அப்படிங்கறதுக்காக ரிலேட்டிவிஸ்டிக் ஸ்க்ராடிஞ்சர் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சார். அதே ரெண்டு அட்டெம்ப்ட்ல தான் கண்டுபிடிச்சார். முதல் அட்டெம்ப்ட்ல ஃபெயிலியர் ஆகி, ரெண்டாவது அட்டெம்ப்ட்ல கண்டுபிடிச்சு அதுலயும் ஒரு ஃபெயிலியர் மாதிரி தான் வந்துச்சு. ஃபைனலா அது சக்சஸ் தான். அதனுடைய இம்ப்ளிகேஷன் அண்ட் காம்ப்ளிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே கிளீன் அண்ட் கார்டன் 2 பேர் கண்டுபிடிச்சதுனால இதுக்கு அவங்களுடைய பேர் வச்சிடுறாங்க. ஏன்னா ஸ்க்ராடிஞ்சர் நேம்ல ஆல்ரெடி ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. அப்புறம் நான் ரிலேட்டிவிஸ்டிக்னு மாறி மாறி எழுதுனதுக்காக அது மட்டும் இல்லை, இவங்களுடைய ஒர்க்குக்கு ஒரு ஹானர் பண்ணணுக்காக கிளீன் கார்டன் ஈக்குவேஷன் அப்படின்னு பேர் பெறுகிறது. The first attempt of quantization of the relativistic energy equation E square is equal to C square P square plus M square C power 4. இப்போ தான் எழுதணும். இங்க Mங்கிறது ரெஸ்ட் மாஸ், M0 தான் அப்படி சுருக்கமா எழுதியிருக்கிறோம். Was carried out by Schrödinger himself. Hereafter M means rest mass. இங்க Mனா ரெஸ்ட் மாஸ் தான், M0 தான் குறிக்கிறது, வேற ஒன்றும் இல்லை. இனிமேல் M தனியா வராது குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல. M0 மட்டும் தான் மெயின்டைன் பண்ணும். ஒவ்வொரு தடவையும் M0 0 போடுறதுக்கு பதிலாக கொஞ்சம் சுருக்கமா Mன்னு குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல எழுதியிருக்கிறோம். ஹியர் M இஸ் ரெஸ்ட் மாஸ் தான். ஒரு பார்ட்டிகிள் ரெஸ்டா இருக்கிறப்ப அதனுடைய மாஸ். ஸோ இந்த ஈக்குவேஷன் இருக்குதே, ரிலேட்டிவிட்டியில் உள்ள இந்த ஈக்குவேஷனை இதை பயன்படுத்தி குவான்டைசேஷன் குவாண்டம் மெக்கானிக்கலாக இந்த ஈக்குவேஷனை மாற்றி எழுதுறப்ப என்னென்ன வருது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்க்ராடிஞ்சர் என்ன பண்ணினார்? ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல ஸ்க்ராடிஞ்சர் என்ன பண்ணாருன்னா, அவருக்கு தெரிஞ்சது E ஈக்குவல் டு ஹெச்ஐ அந்த மாடலில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது அப்கோர்ஸ் பிளேன் வேவ் தான். அதாவது பிளேன் வேவ், நாட் ஓன்லி இது பிளேன் வேவ், இது ஃபோர்ஸு பொட்டன்ஷியல் எதுவும் இல்லாத சமயத்தில் உள்ள ஒரு ஈக்குவேஷன். பொட்டன்ஷியல்னா அடிஷ்னல் டேர்ம் வரும். ஸோ ஸ்கொயராக இருக்கிறப்ப அது ஒரு காம்ப்ளிகேஷன்ஸை உருவாக்கும். ஸோ பொட்டன்ஷியல் இல்லாமல் வெறுமனை ஃப்ரீயாக இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டிகிள், ஃப்ரீ பார்ட்டிகிளினுடைய ஈக்குவேஷன் தான். அதையே குவாண்டம் மெக்கானிக்கலாக எழுதுறப்ப என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வருது? ஸோ ஃபஸ்ட்டு E ஈக்குவல் டு ஹெச்ஐங்கிற மாடல் எழுதணும்னா இந்த ஸ்கொயர் இங்கே போனுச்சுன்னா ரூட்டுன்னு வரும். ஸோ ஸ்கொயர் எடுத்தாச்சு. ஸோ E ஈக்குவல் டு ரூட் ஆஃப் C ஸ்கொயர் P ஸ்கொயர் ப்ளஸ் M ஸ்கொயர் C பவர் 4. இங்கே குவாண்டம் மெக்கானிக்கலாக ஈங்கிறது பிங்கிறது ஆப்ரேட்டராக மாற்றி அந்த ஆப்ரேட்டர் ஒரு வேவ் ஃபங்க்ஷனோட ஆப்ரேட் ஆகணும். அதுதான் ஸ்க்ராடிஞ்சர்னுடைய கான்செப்ட். ஸ்க்ராடிஞ்சர் ஈக்குவேஷன் அப்படி தான் வருகிறது. ஈக்கு பதிலாக IH கிராஸ் டோ பை டோ டி என்றும், பிக்கு பதிலாக மைனஸ் IH கிராஸ் டெல் என்றும் போடணும். இங்கேயும் சை போடணும். ஸோ ஸ்க்ராடிஞ்சருடைய முதல் அட்டெம்ப்ட் என்னன்னா, the first attempt of relativistic Schrödinger equation was this one. E psi equal to root of C square P square plus M square C power 4. psi ரூட்டுக்குள்ள இல்லை, ரூட்டு முடிஞ்ச அப்புறம் வெளியே இருக்கு. இதான் முதல் அட்டெம்ப்ட். அப்கோர்ஸ் இது ஃபெயிலியர் ஆகுது. இப்போ ஈக்கு பதிலாக E அண்ட் P ஆர் ஆப்ரேட்டர்ஸ் குவாண்டம் மெக்கானிக்கலா. அது ஆப்ரேட் பண்ணதுக்கு அப்புறம் வரக்கூடிய வேல்யூ எனர்ஜி அண்ட் மொமெண்டம் ஏகன் வேல்யூஸ்னு பேரு. இப்போதைக்கு இந்த சிச்சுவேஷன்ல இந்த லெவல்ல E அண்ட் P ஆர் ஆப்ரேட்டர்ஸ். ஆப்ரேட் பண்ணி வந்ததுன்னா அது ஏகன் வேல்யூஸ். ஈனா IH கிராஸ் டோ பை டோ டின்னு ரிப்ளேஸ் பண்ணணும். பின்னா மைனஸ் IH கிராஸ் டெல்லுன்னு ரிப்ளேஸ் பண்ணணும். இது ஏன் இப்படி ரிப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஸ்க்ராடிஞ்சர்னுடைய ஈக்குவேஷன் வர்றப்பே வந்துடுச்சு. அது வித்தவுட் ஏனுங்கிற ஒரு மீனிங்கே இல்லாமல் சடனாக ஸ்க்ராடிஞ்சர் கொண்டு வந்தார். ஈக்கு பல IH கிராஸ் டோ பை டோட்டுன்னும் பிக்கு பல மைனஸ் IH கிராஸ் டெல்லுன்னு போட்டு E psi equal to H psi அப்படிங்கிற அந்த ஈக்குவேஷனை எழுதுவதற்காக ஸ்க்ராடிஞ்சருக்கு நோபல் பரிசு கிடைச்சு. E psi equal to H psi, Hங்கிறது P ஸ்கொயர் பை 2M நான் ரிலேட்டிவிஸ்ட் கேஸில் ப்ளஸ் பொட்டன்ஷியல். பிக்கு பல எப்படி போடணும், ஈக்கு பல எப்படி போடணும், இந்த ரெண்டு ஸ்டெப் நான் சொன்னேன். இதற்காக நோபல் பரிசு கிடைக்குது. ஸோ அது எப்படி வந்துச்சு, என்ன வந்துச்சுன்னா, அது எப்படி வந்துச்சு என்ன வந்துச்சுன்னா அப்போல்லாம் தெரியாது. ஏன் E ஈக்குவல் டு IH கிராஸ் டோ பை டோ டின்னு எழுதணும், P ஈக்குவல் டு மைனஸ் IH கிராஸ் டெல் எழுதணுங்கிறது அப்போ தெரியாது ஸ்க்ராடிஞ்சர். ஆனால் அந்த ஈக்குவேஷன்ஸ் ஃபிசிக்கல் ரியாலிட்டியை சொன்னதுனால பீப்புள் அக்செப்டட். அதே மாதிரி நோபல் பரிசும் கொடுத்தாங்க. ஸோ இந்த டெரிவேஷன் எப்படி வருதுங்கிறது லேட்டரா ஒரு டெரிவேஷன் இருக்கு. அப்கோர்ஸ் அதுலேயும் கொஞ்சம் ஒரு அசம்ஷனில் தான் வருது.
அது டிராக்னுடைய ஒரு அப்ரோச்ல வருகிறது. டிராக் வந்து E = IH cross dou by dou T, P = -IH cross del எப்படி எழுதணும்? ஏன் எழுதுறோம்? ஏன் எழுத வேண்டியது இருக்குது? அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் குடுத்திருக்கிறாரு. அது பிரின்சிபிள்ஸ் ஆஃப் குவாண்டம் மெக்கானிக்ஸ் பை டிராக்னு ஒரு புக் இருக்குது. அதுல பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த டெரிவேஷனுமே சடன் இல்லாட்டாலும் லிட்டில் பிட் ஜம்போட தான் அதுவும் வருது. அது எதுல இருந்து வருதுன்னா, பாய்சான் பிராக்கெட்டுக்கும் காம்புடேஷன் பிராக்கெட்டுக்கும் என்ன தொடர்பு? அதுல ஒரு ஜம்ப் இருக்குது. திடீர்னு ஒரு ஜம்ப் பண்ணி தான் ஆக வேண்டியிருக்கு. அதுல இருந்து பலபடி இது கொண்டாந்து ஒரு ஸ்க்ராடிஞ்சர் ரெப்ரசன்டேஷன்ல, அதாவது வேவ் ஃபங்ஷன் ரெப்ரசன்டேஷன்ல E இப்படி ஆகும், P வந்து இப்படி, அல்லது வேவ் ஃபங்ஷன் கோஆர்டினேட் ரெப்ரசன்டேஷன்ல இப்படி எழுத வேண்டியது வரும் அப்படிங்கிறது ப்ரூஃப் இருக்குது. ஓகே. ஸோ E = IH cross dou by del னும் P = -IH cross del னும் ரீப்ளேஸ் பண்ணணும் குவாண்டம் மெக்கானிக்ஸுக்கு வர்றப்ப. அப்கோர்ஸ் அது வந்து ஒரு பிக்சர், ஸ்க்ராடிஞ்சர் பிக்சர்ல, அல்லது ஸ்க்ராடிஞ்சர் கரெக்டாக சொல்லணும்னா ஸ்க்ராடிஞ்சர் ரெப்ரசன்டேஷன்ல அந்த மாதிரி எழுதணும். வேவ் ஃபங்ஷன் ரெப்ரசன்டேஷன்ல. ஸோ இங்க ஈக்கு பதிலா IH cross dou by dou T psi ரூட் ஆஃப், இங்க Pக்கு பதிலா -IH cross del அப்படிங்கிற போடுறப்ப C ஸ்கொயர் P ஸ்கொயர், இங்க C ஸ்கொயர் வந்துட்டு P னுடைய ஸ்கொயர், இதனுடைய ஸ்கொயர், மைனஸையும் மைனஸையும் ஸ்கொயர் பண்ணா பிளஸ், ஐயையும் ஐயையும் ஸ்கொயர் பண்ணா ஒரு மைனஸ். ஸோ அந்த மைனஸ் தான் இங்க வரும். H கிராஸ் ஸ்கொயர் பண்ணா H கிராஸ் ஸ்கொயர், டெல்ல ஸ்கொயர் பண்ணா டெல் ஸ்கொயர். அவ்வளவுதான். இந்த மைனஸ் எப்படி வருதுன்னா, இந்த மைனஸையும் மைனஸையும் ஸ்கொயர் பண்றப்ப பிளஸ் ஆயிடும். ஐயை ஸ்கொயர் பண்றப்ப வரக்கூடிய மைனஸ் தான் இங்க இருக்கு. பிளஸ் m ஸ்கொயர் C⁴ psi எல்லாமே மெயின்டைன் ஆகுது, மேல இருந்து மாத்தாம அப்படியே வச்சிருக்கிறோம். ஸோ இந்த ஈக்குவேஷன் முதல்ல எழுதினாரு. அவர் வந்து E size = H psiங்கிற மாடல்ல வரணுங்கிற ஒரு நோக்கத்துல எழுதினாரு. ஸோ E size = சம்திங் சைன் வந்துருச்சு. வெல் அண்ட் குட். இதுக்கப்புறம் மொமெண்ட் ஆஃப் செகண்ட்னா சேர்த்து, அதாவது பொட்டன்ஷியல் எனர்ஜி டேர்ம் எது சேர்க்கனா சேர்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு முன் அனுமானத்துல செஞ்சார். ஆனா அதுல சில ப்ராப்ளம் வந்துச்சு. என்ன ப்ராப்ளம் வந்துச்சுன்னா, இது மேத்தமெட்டிக்கலாவே என்ன செய்யணுங்கிறத இந்த ஈக்குவேஷன் சொல்லல. இது ஒரு ஆப்பரேட்டர், இது ஒரு சம் கான்ஸ்டன்ட் குவாண்டிட்டி. இந்த ஆப்பரேட்டர் கூட கான்ஸ்டன்ட் குவாண்டிட்டியை கூட்டி அதுக்கு ரூட் எடுக்கிறப்ப, ரூட் எடுத்து அதுக்கு சை கூட மல்டிப்ளை பண்ணும். இது தனியா இருந்தா கூட ரூட் எடுத்தா டெல்லு மட்டும் வரும். இது தனியா இருந்தா கூட டெல்லு மட்டும், இது மட்டும் வரும். பெருக்கிறது வசதி. 2 டேர்ம் இருக்கிறதுனால அதுக்கு ரூட் எடுத்தா என்ன வரும்? A+B² மாடல்லாம் இல்லை இது. ஸோ ரூட் எடுத்தா என்ன வரும்னு ஒரு கிளியரான ஐடியா இல்லாதனால, அந்த ஆப்பரேட்டர் எப்படி இது கூட ஆப்பரேட் பண்ணும் அப்படிங்கிறது மேத்தமெட்டிக்கலாவே இதுக்கு மீனிங் இல்லாம போயிடுது. பேசிக்கே அவுட் ஆயிடுது. ரெண்டாவது ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, அது என்னங்கிறத நான் டிஸ்கஸ் பண்றேன். This equation was discarded for the following 2 reasons. One, space and time are not in equal footing as required by special theory of relativity. The operator on the right hand side is mathematically unclear. ஏற்கனவே சொல்லிட்டேன். வலது பக்கம் அந்த ரூட்டுக்குள்ள உள்ள ஆப்பரேட்டர் வந்து மேத்தமெட்டிக்கலா என்ன செய்யணுங்கிறத சொல்லல. அதனால இது வந்து கிளியரா இல்ல. இங்க ஒரு எதை E⁴ சம்திங் போட்டினா இது என்ன பண்ணணும், எப்படி பெருக்கணும், என்ன செய்யணும், ரூட் எடுக்கணும் எப்படிங்கிறதே தெரியல. ஸோ மேத்தமெட்டிக்கலாவே இது வந்து ஒரு டெஃபினட்டா என்ன செய்யணும்னு சொல்லல. கிளியாரிட்டி இல்லை. அதனால இந்த ஈக்குவேஷன் டிஸ்கார்ட் ஆகுது. அதை விட பிசிக்ஸ் சைடில் ஒன்று இருக்குது. என்னன்னா ஸ்பெஷல், அது கொஞ்சம் ஒரு டீப்பான ஒரு லெவல். ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி என்ன சொல்லுகிறது அப்படின்னா, ஸ்பேஸ் கோஆர்டினேட் எக்ஸ் ஒய் இசட், அப்புறம் டைம் கோஆர்டினேட், இது எல்லாமே ஈக்குவலி இம்பார்ட்டண்டா இருக்கணும். ஸ்பேஸ் அண்ட் டைம் ஆர் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். எக்ஸ் ஒய் இசட் சிடின்னு வரும். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் இசட் ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் டி ஸ்கொயருங்கிறது லாரன்ஸ் இன்வேரியன்ட். அதுல பாத்தீங்கன்னா எக்ஸ் ஒய் இசட் அண்ட் அது ஒரு ஈக்குவேஷன். ஸோ அந்த ஈக்குவேஷன்ல பாத்தீங்கன்னா எக்ஸ் ஒய் இசட் அண்ட் டி ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ்ல இருக்கும். அதே மாதிரி எனர்ஜி அண்ட் மொமெண்டத்துக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும். அதுவும் ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி சொல்லுது. இந்த ஈக்குவேஷன் பாருங்க கொஞ்சம். E ஸ்கொயர் சி ஸ்கொயர் பி ஸ்கொயர் பிளஸ் எம் ஸ்கொயர் C⁴ என்ன சொல்லுகிறதுனா, எனர்ஜி அண்ட் மொமெண்டம் ஆர் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். அதுதான் ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி சொல்லுது. அதே இது ஆர்டினரியா உள்ள இது சொல்லாது. E = P²/2m தான் சொல்லும். எனர்ஜி நான் ரிலேட்டிவிஸ்டிக் கேஸ்ல E = P²/2m தான் இருக்கும்.
அதுல எனர்ஜிக்கு பவர் 1 தான் இருக்குது, பீக்கு பவர் 2 இருக்குது நான் ரிலேட்டிவிஸ்டிக் கேஸ்ல. ஸோ நான் ரிலேட்டிவிஸ்டிக் கேஸ்ல எனர்ஜியும் மொமெண்டமும் வெவ்வேறு வகையில இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படுகிறது. மொமெண்டத்துக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அந்த ஈக்குவேஷன்ல. ஏன்னா பீக்கு வந்து பவர் 2 இருக்கு. ஆனா இப்போ ரிலேட்டிவிட்டில என்னன்னா இந்த கேஸ்ல ரிலேட்டிவிட்டில எப்படின்னா எனர்ஜி அண்ட் மொமெண்டம் ஆர் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். தே ஆர் இன் ஈக்குவல் ஃபுட்டிங். இந்த ஈக்குவேஷன்ல பாருங்க, தே ஆர் இன் ஈக்குவல் ஃபுட்டிங். இதுக்கு பவர் 2 வருது, மொமெண்டத்துக்கும் பவர் 2 வருகிறது. ஸோ தே ஆர் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். ஒரே அளவு அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. கான்ஸ்டன்டால மல்டிப்ளை பண்றது வேற. ஆக ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி கம்பல் பண்ணுகிறது. அது உங்களுக்கு இந்த தடவை சிலபஸ்ல இல்லாத ஒரு மைனஸ் பாயிண்ட் தான். போன வருஷம் இருந்தது, தேர்ட் இயர்ல நீங்க பார்த்துருப்பீங்க. ஆனால் அந்த லெவல் டீப்பாக பார்த்துருக்க முடியாது. ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி மெயினாக வந்து என்ன சொல்லுகிறதுன்னா எனர்ஜி மொமெண்டம், அதே மாதிரி ஸ்பேஸ் அண்ட் டைம், அதெல்லாம் வந்து ஒன்னோட ஒன்று பின்னி பிணைந்தது. ஆக ஒரு ஈக்குவேஷன் பிசிக்ஸ்ல ஒரு ஈக்குவேஷன் எழுத வேண்டுமே ஆனால் அது எனர்ஜி அண்ட் மொமெண்டா இருந்துச்சுன்னா ரெண்டு ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ்ல இருக்கணும். ஸ்பேஸ் அண்ட் டைம் ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ்ல இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி சொல்லுகிறது. அப்படி இல்லாத எல்லா ஈக்குவேஷன்ஸுமே அப்ராக்சிமேட் ஈக்குவேஷன் தான். ஒரு எக்ஸாம்பிள் நியூட்டனுடைய லா. நியூட்டனுடைய லா வந்து ரெண்டுக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்காது. ஸோ ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டில இருந்து பார்க்கிறப்ப அது ஒரு அப்ராக்சிமேட் குவான்டிட்டி தான், அப்ராக்சிமேட் ஈக்குவேஷன் தான். ஆனா மேக்ஸ்வெல்னுடைய ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா அது ஸ்பேஸுக்கும் டயத்துக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி என்ன சொல்லுகிறதோ அதை ஒபே பண்ணும். ஆனால் அது ஒபே பண்ணல. அது என்ன சொல்லுதோ அதுக்கு தகுந்தாப்புல தான் ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி உருவாக்கப்பட்டது. ஸோ ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி சொல்லக்கூடிய ஸ்பேஸ் அண்ட் டைம் வந்து ஈக்குவலாக இம்பார்ட்டன்ஸாக இருக்கணும் அப்படின்னு ஈக்குவேஷன்ஸை உருவாக்குறது தான் ரிலேட்டிவிஸ்டிக் குவாண்டம் மெக்கானிக்ஸ். ரிலேட்டிவிட்டியில் அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி ஒபே பண்ணுற மாதிரி ஈக்குவேஷன் எழுதினா தான் அது ரிலேட்டிவிஸ்டிக் குவாண்டம் மெக்கானிக்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஃபுட்டிங்கில் இல்லை, இங்கே டைம் வந்து பவரில் 1ல் இருக்குது, டினாமினேட்டரில் இருக்குது. அஃப்கோர்ஸ் பவரில் -ல் 1ல் இருக்குது. இங்கே இருக்குது டைம், இங்கே இருக்குதுல்ல ஸ்பேஸ். டோ ஸ்கொயர் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் டோ ஸ்கொயர் பை டோ ஒய் ஸ்கொயர் பிளஸ் டோ ஸ்கொயர் பை டோ இசட் ஸ்கொயர் தான் டெல் ஸ்கொயர் என்பது. அது டோ ஸ்கொயர் பை இந்த பையன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பையன் இல்லாட்டாலுமே அது வந்து ரூட் எடுக்கிறப்ப இந்த ஸ்கொயர்லாம் இல்லாத சமயத்தில் பாருங்களேன், ஸ்கொயர்லாம் இல்லைன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த ஸ்கொயரு இந்த ரூட்டு இதெல்லாம் இல்லாத சமயத்தில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்போ வந்து டோ பை டோ எக்ஸ்னு பவரில் 1 இருக்குன்னு சொல்லிக்கலாம், பவரில் இன்வெர்ஸில் 1ல் இருக்குன்ட்டு. ஆனால் அப்படி இல்லை, இங்கே 2 குவான்டிட்டி, இங்கே 3 குவான்டிட்டி இருக்குது, அதுக்கு ரூட் எடுக்க வேண்டி இருக்குது. ப்ளஸ் திஸ் டேமோட சேர்த்து ரூட் எடுக்கிறப்ப வந்து அது ஒரு பவர் இன்வெர்ஸில் வரணும் இல்லை. இது என்னன்னே மேத்தமெட்டிக்கலாக கிளியரில். ஸோ இந்த ரெண்டினுடைய ஒரு ஸ்ட்ராங்கான அடிப்படையினால இதை எடுக்கப்பட்டது. ரூட் எடுக்க முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ the second attempt of Schrödinger was using the equation e square is equal to c square p square plus m square c power 4 without taking square root. ரூட் எடுக்காம செய்யலாம். அப்போ இந்த ஆண்டையும் அந்த ஆண்டையும் சைனால பெருக்குவோம், ஈக்கு பிக்கு எல்லாம் அந்தந்த ஆபரேட்டரை போடுவோம் அப்படிங்கிறது தான் ஸ்க்ராடிஞ்சருடைய ரெண்டாவது ட்ரை. ஸோ இ ஸ்கொயர் சை ஈக்குவல் டு சி ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் பிளஸ் எம் ஸ்கொயர் சி பவர் 4 சை. இதுவுமே பொட்டன்ஷியல் எனர்ஜி டேர்மை சேர்க்குறப்ப இன்னும் காம்ப்ளிகேஷன் வரும். ஏன்னா எனர்ஜி இங்கே ரூட் எடுக்கிற மாதிரி இருக்குது, பொட்டன்ஷியல் எனர்ஜி டேர்மை சேர்க்குறப்ப இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன். ஸோ ஃப்ரீ பார்ட்டிகளுக்கு இப்படி எழுதலாம் அப்படின்னு இந்த அளவில் முயற்சி செய்கிறப்ப இ ஸ்கொயர் சை ஈக்குவல் டு சி ஸ்கொயர் பி ஸ்கொயர் பிளஸ் எம் ஸ்கொயர் சி பவர் 4 சைன்னு போட்டு ஈக்கு பதிலாக ஐஹெச் கிராஸ் டோ பை டோ டி என்றும் பிக்கு பதிலாக மைனஸ் ஐஹெச் கிராஸ் டெல் என்றும் சப்ஸ்டிட் பண்ணுறோம். இ ஈக்குவல் டு ஐஹெச் கிராஸ் டோ பை டோ டி, p equal to minus IH cross del அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணோம்னா we will get this equation. க்கு பதிலா e squared, e squaredனா இதனுடைய ஸ்கொயர், இதனுடைய ஸ்கொயர்னா ஐக்கு ஸ்கொயர் பண்ணுனா -1, h கிராஸுக்கு ஸ்கொயர் பண்ணா h கிராஸ் ஸ்கொயர். ஸோ மைனஸ் h கிராஸ் ஸ்கொயர் டோ ஸ்கொயர் பை டோ டி ஸ்கொயர். ஸோ இ ஸ்கொயருங்கிறது இந்த டேம், அப்புறம் psi which is equal to a bracket times psi.
ஸோ ப்ராக்கெட்டு அதில் எம் ஸ்கொயர் சி பவர் 4 மெயின்டைன் ஆகுது, சி ஸ்கொயரும் அப்படியே இருக்குது. பி ஸ்கொயருக்கு என்னன்னா மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு, ஐக்கு ஸ்கொயரு மைனஸு, ஹச் கிராஸுக்கு ஸ்கொயர் ஹச் கிராஸ் ஸ்கொயர் டெல் ஸ்கொயர் இன்டு சை. இப்போ இது மேத்தமெட்டிக்கலாக கிளியராக இருக்கு. இதை இது கூட பெருக்கணும். அதாவது 2 தடவை எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும், ஒய்யை பொறுத்து 2 தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணணும், இசட்டை பொறுத்து 2 தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணணும், அதெல்லாம் ஆட் பண்ணணும். அதாவது சை கூட டெல் ஸ்கொயர் சைனா அதான் மீனிங். அது பிறகு மைனஸ் சி ஸ்கொயர் ஹெச் கிராஸ் அண்ட் இது தனித்தனியாக ஒன்று மேத்தமெட்டிக்கல் இட் இஸ் கிளியர். இருந்தாலும் இங்கே கொஞ்சம் சுருக்கிக்கலாம். இந்த டேர்மு அப்படியே வச்சிருக்கிறோம், லெஃப்ட் சைடில் உள்ள டேர்ம் அப்படியே இருக்குது. இந்த பிராக்கெட்டில் உள்ள மைனஸ் சி ஸ்கொயர் ஹெச் கிராஸ் ஸ்கொயர் டெல் ஸ்கொயர் சை அப்படிங்கிறது இந்த சைடில் எடுத்துட்டோம்னா மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடுது. சி ஸ்கொயர் ஹெச் கிராஸ் ஸ்கொயர் டெல் ஸ்கொயர் சை இந்த டேர்மு அப்படியே இருக்குது. எம் ஸ்கொயர் சி பவர் 4 சை அப்படியே இருக்குது ரைட் சைடில். ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம இப்போ ஸ்டாண்ட் ஆகிருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே டெல் ஸ்கொயருக்கு முன்னாடி உள்ள கோஎஃபிஷியன்ட்னால வகுத்துடுவோம், சி ஸ்கொயர் ஹெச் கிராஸ் ஸ்கொயர்னால த்ரூ அவுட்டாக வகுத்துடுவோம். வகுத்தோம்னா we will get this equation. சி ஸ்கொயர் ஹெச் கிராஸ் ஸ்கொயர்னால வகுக்கிறப்ப அந்த டேர்ம் இல்லாமல் போயிடுது, டெல் ஸ்கொயர் சை மைனஸ் இங்கே சி ஸ்கொயர் ஹெச் கிராஸ் ஸ்கொயர்னால வகுக்கிறப்ப ஹெச் கிராஸ் ஸ்கொயர் போயிடுது, சி ஸ்கொயர்னால வகுக்கிறப்ப 1/c ஸ்கொயர் டோ ஸ்கொயர் சை பை டோ டி ஸ்கொயர் டிவைடட் பை இங்கே சி ஸ்கொயர் ஹெச் கிராஸ் ஸ்கொயர்னால வகுக்கிறப்ப எம் ஸ்கொயர் சி பவர் 4 மேலே இருக்கும், கீழே சி ஸ்கொயர் இருக்கும். சி பவர் 4ம் சி ஸ்கொயரும் வகுக்கிறப்ப சி ஸ்கொயர் கிடைக்கும், கீழே ஹெச் கிராஸ் ஸ்கொயர்னால வகுக்கிறப்ப ஹெச் கிராஸ் ஸ்கொயர் கிடைக்கும். ஸோ சி ஸ்கொயர் ஹெச் கிராஸ் ஸ்கொயர்னால த்ரூ அவுட்டாக வகுக்கிறப்ப இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். இங்கே ஹெச் கிராஸ் ஸ்கொயர் அடிபட்டு போயிட்டு ஒரு சி ஸ்கொயர் வந்துருக்குது. இங்கே சி பவர் 4ல் ஒரு சி ஸ்கொயர் கேன்சல் ஆகிட்டு சி ஸ்கொயர் மேலே இருக்குது, ஹெச் கிராஸ் ஸ்கொயர் அடிஷனலாக வந்துருக்கு. ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கு பேர் கிளின்-கார்டன் ஈக்குவேஷன் அல்லது ரிலேட்டிவிஸ்டிக் ஸ்க்ராடிஞ்சர் ஈக்குவேஷன் பேர். மேலும் இதை இன்னும் கொஞ்சம் மக்கள் வந்து ஷார்ட்டாக எழுத விரும்புவாங்க. அட்வான்ஸ் லெவலில் போகிறப்ப அது கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். டெல் ஸ்கொயர் மைனஸ் 1/c ஸ்கொயர் டோ ஸ்கொயர் பை டோ டி ஸ்கொயர் அப்படின்னா அது டி ஆலம்பீஷியன் ஸ்கொயர் அல்லது டி ஆலம்பீஷியன். டெல் ஸ்கொயருக்கு லாப்லாசியன். டெல் ஸ்கொயர் கூட டெல் ஸ்கொயருங்கிறது 3 ஸ்பேஸ் கோஆர்டினேட் மட்டும் உள்ள பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் இருக்கக்கூடிய டோ ஸ்கொயர் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் பை டோ ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் பை டோ இசட் ஸ்கொயர் 3 டேர்ம் மட்டும் இருக்குது. எப்படி ஸ்பேஸ் அண்ட் டைம் வந்து ஈக்குவல் ஃபூட்டிங்கில் இருக்கிறதுனால டோ ஸ்கொயர் பை டோ எக்ஸ் ஸ்கொயர், இங்கே டோ ஸ்கொயர் பை டோ டி ஸ்கொயர், அப்கோர்ஸ் சிங்கிறது கான்ஸ்டன்ட். ஆக இது 3 டைமென்ஷனில் உள்ள லாப்லாசியன் எப்படி இருக்குதோ அதே மாதிரி உள்ள 4 டைமென்ஷனில் உள்ள ஒரு டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டர். தட் ஆப்ரேட்டர் வி கால் இட் அஸ் டி ஆலம்பீஷியன். இந்த ஸ்கொயர் இருக்க இதுக்கு பேர் டி ஆலம்பீஷியன் பேர். அப்படி எழுதினோம்னா திஸ் ஈக்குவேஷன் வில் பி del square minus 1/c square dou square by dou t square காமன் எடுத்தோம்னா d ஆலம்பீஷியன் times psi equal to m square c square divided by h cross square psi. சிலர் ஸ்கொயர் போடாமல் எழுதுவாங்க, ஸ்கொயர் போட்டு எழுதினா தான் ஸ்கேலார் ஆப்ரேட்டர்னு வரும். இருக்கட்டும். ஸோ இது கிளின்-கார்டன் ஈக்குவேஷனை இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாக எழுதுது. இது 4 டைமென்ஷனல் உள்ள ஸ்கேலார் டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டர். இருக்கட்டும், நான் அது டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இது கிளின்-கார்டன் ஈக்குவேஷன் இன் டிஃபரெண்ட் ஃபார்ம். இது கிளின்-கார்டன் ஈக்குவேஷன். ஸோ இதை தான் நம்ம மெயினாக யூஸ் பண்ணுறோம். இதை வேணாலும் நம்ம பக்கத்தில் வைத்துக் கொள்ளலாம். The above equation is known as a relativistic Schrodinger equation. Its application and implication were studied by Klein and Gordon. So this equation is also known as Klein-Gordon equation. இது நிறைய தடவை சொல்லிட்டேன். ஸோ இதுக்கு பேர் கிளின்-கார்டன் ஈக்குவேஷன் பேர், ஆனால் கண்டுபிடிச்சது ஸ்க்ராடிஞ்சர். So this equation is known as a relativistic Schrodinger equation, or this equation is known as a relativistic Schrodinger equation or Klein-Gordon equation. Merits of the Klein-Gordon equation. இதா இருக்குதா இது. இந்த ஈக்குவேஷனுடைய மெரிட். நம்பர் 1, the space xyz and time t are in equal footing as required by special theory of relativity. ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி என்ன சொல்லுதுன்னா ஸ்பேஸும் டைமும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கணும்.
இங்க del ஸ்கொயர்ங்கிறது dou ஸ்கொயர் பை dou x ஸ்கொயர் பிளஸ் dou ஸ்கொயர் பை dou y ஸ்கொயர் பிளஸ் dou ஸ்கொயர் பை dou z ஸ்கொயர் அப்படின்னு வருது. ஸோ இங்க எக்ஸுக்கு ஸ்கொயர் இருக்குது, ஒய்க்கு எக்ஸ் ஒய் இசட் எப்படி இம்பார்ட்டண்டா வருதோ அதே மாதிரி அதே இம்பார்ட்டன்ட்ல டீயும் வரணும். இங்க எக்ஸுக்கு ஸ்கொயர் பண்ணிட்டு ஒய்க்கு வந்து ஸ்கொயர் இல்லாம இசட்டுக்கு வேற பவர்லாம் இல்லை. எந்த பிசிக்ஸ்ல உள்ள ஈக்குவேஷனும் அப்படிதான் இருக்கணுங்கிறத ஒரு நடைமுறைக்கு வந்துட்டு. ஸோ இது வந்து பிசிக்ஸ்ல உள்ள ஒரு மெயினா உள்ள ஒரு ஈக்குவேஷன். அதுல ஸ்பேஸுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்குதோ அதே மாதிரி டயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ். சார் இங்க மைனஸ் இருக்குதுன்னா அதெல்லாம் பத்தி கவலைப்படாதீங்க. அந்த ஸ்பேஸ் அப்படி இருக்குது, ஸ்பேஸ் டைம்ல உள்ள டைம். சிலர் அதை இமேஜினரி டைமா எடுத்துக்கிறதுனால ஐ ஸ்கொயருங்க ப்ளஸ் ஆயிடும். ஸோ அதெல்லாம் ரொம்ப யோசிக்க வேண்டாம். அது ரொம்ப வெரி வெரி டீப் லெவல் ஆஃப் ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி. ஸோ இங்க எக்ஸுக்கு கீழே பவர்ல 2 இருக்குது, ஒய்க்கு பவர்ல 2 இருக்குது, டயத்துக்கு பவர்ல 2 இருக்குது. So the space x, y, z and time t are in equal footing as required by a special theory of relativity. And number 2, இது ஒரு ரொம்ப ஒரு டெப்த் லெவல்ல ரொம்ப ஒரு ஹையஸ்டான ஒரு லெவல். கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் சங்கடம் தான். நான் ஒரு 5 மினிட்ஸ் ஆர் 10 மினிட்ஸ் இந்த ரெண்டாவது கான்செப்ட் என்னன்னு நான் சொல்லிடுறேன். கொஞ்சம் பிட் பை பிட்டாவே நான் சொல்றேன். இது கொஞ்சம் ஹையர் லெவல் ஆஃப் பிசிக்ஸ். D'Alembert is a 4-dimensional Lorentz invariant scalar differential operator. The rest mass m0, of course, this is a rest mass. The velocity of light c and the Planck's constant are Lorentz invariant constant. இந்த கான்செப்ட்ல உனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்துல இருந்து நான் வாரேன். முதல்ல velocity of light is Lorentz invariant quantity. லாரன்ஸ் இன்வேரியன்ட் குவான்டிட்டினா என்ன அப்படின்னா, இப்படி ஒரு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் இருக்கு. அதாவது ஒருத்தன் இருக்கிறான், ரெஸ்ட்ல இருக்கிறான். அவனை பொறுத்தவரையில இன்னொருத்தன் மூவ் ஆகிட்டே இருக்கிறான். அது இன்னொரு ஃப்ரேம். ஸோ ஒரு ஃப்ரேம் ரெஸ்ட்ல இருக்குது, ஒரு ஃப்ரேம் இவனை பொறுத்தவரையில கான்ஸ்டண்டா மூவ் ஆயிட்டு இருக்கு, கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில மூவ் ஆயிட்டு இருக்குது. அப்படி மூவ் ஆயிடுச்சுன்னா அந்த ஃப்ரேம்ஸுக்கு பேர் இனர்ஷியல் ஃப்ரேம்ஸ் ஆஃப் ரெஃபரன்சஸ் அப்படின்னு பேர். ரெண்டு ஆள் இருக்கிறான்னு வச்சுக்கோ. ஒருத்தனை பொறுத்தவரையில இவனை பொறுத்தவரை இவன் மூவ் ஆகிட்டு இருக்கிறான், இவனை பொறுத்தவரை அவன் மூவ் ஆகிட்டு இருக்கிறான். இதுல எவன் ரெஸ்ட் எவன் மூவ்ங்கிறது கிடையாது. அவனை ரெஸ்ட்டுமா, இன்னொருத்தனை மூவ் ஆகிட்டு இருப்பான். நம்ம பஸ்ஸில் போகிறோமே, பஸ்ஸில் போகிறப்ப சைடில் வந்து அப்படியே மரங்கள்லாம் போகுது. நிறைய பேர் சொல்லுவாங்க மரங்கள் போவது போல் தோன்றுகிறது அப்படிமா. தோன்றல, மரங்கள் போகுது. அவனை பொறுத்தவரையில மரங்கள் போகுது. உண்மைங்கிறது வந்து ரிலேட்டிவிஸ்டிக் ட்ரூத் தான் உண்டு, அப்சல்யூட் ட்ரூத் கிடையாது. அதான் ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி உள்ள ஒரு கிரேட் அச்சீவ்மெண்ட். வெளியே நம்ம நிற்கிறோம், பஸ்ஸில் பஸ் போகுது. பஸ்ஸில் இருக்கிறவனுக்கு வெளியே உள்ளவன் போகிறான், போகத்தான் செய்யறான், நீ இல்லைன்னு சொல்ல முடியாது. பஸ்ஸுக்குள்ள உள்ளவனை பொறுத்தவரையில் டிரைவர் போகலை, நல்லா தெரிஞ்சுக்கணும். பஸ்ஸுக்குள்ள ஒருத்தன் இருக்கிறான், டிரைவரு வண்டி ஓட்டிட்டு போகிறான். பஸ்ஸுக்குள்ள உள்ளவனை பொறுத்தவரை டிரைவரும் போகலை, டிரைவர் ரெஸ்டாக தான் இருக்கிறான். இது வந்து ஒரே ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். பஸ்ஸுங்கிறது ஒரு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். அதில் உள்ளவன் எல்லாவனும் நடக்காமல் அங்கே எங்கே உட்காந்துருந்தோம்னா என்ன அர்த்தம்னா எல்லாரும் ரெஸ்டாக இருக்கிறான் அவனை பொறுத்தவரையில். வெளியே உள்ளவன் அவனை பொறுத்தவரை மூவ் ஆகிட்டு இருக்கிறான். சார் நாம தான் போயிட்டு இருக்கிறோம் அப்படிலாம் ஒன்றும் பார்க்க வேண்டாம். வெளியே உள்ளவனை பொறுத்தவரை தான் நீ ரெஸ்டாக இருக்க, நீ மூவ் ஆகிட்டு இருக்க. ஸோ எந்த ஃப்ரேம்ல இருந்து பார்க்கிறோங்கிறது தான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். நம்ம எங்க இருந்து பார்க்கிறோம். அப்படி போறப்ப மெயினா அந்த ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி என்ன சொல்லுகிறதுன்னா, இந்த இனர்ஷியல் ஃப்ரேம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்ல ஒருத்தன் பஸ்ல போறான், இன்னொருத்தன் வெளியே நிற்கிறான். பஸ்ல போறவனுக்கு கல்லை தூக்கி போட்டா கல்லு கீழே விழும். அதே மாதிரி வெளியே உள்ளவனுக்கு கல்லை தூக்கி போட்டா கல்லு கீழே விழும். அவ்வளவுதாங்க. பஸ்ஸுக்குள்ள நீ ஒரு கல்லை போட்டீங்கன்னா கல்லு கீழே தான் விழும். நீ பஸ்ஸுக்குள்ள டிரைவர் கல்லை போட்டான்னா கடைசியில வேகமா பஸ் போகுது, ஆனாலும் பின்னாடி உள்ளவன் தலையில விழுவங்கலாம் கிடையாது. அதாவது யூனிஃபார்ம் வெலாசிட்டியில போறப்ப. ஆனா நீ வெளியே ஒரு கல்லை தூக்கி போட்டீங்கன்னா அவன் வெளியே உள்ளவனுக்கு வந்து அது ஸ்ட்ரெயிட்டா விடாது, அப்படி ரவுண்டா விடும்.
ஸோ ஐன்ஸ்டீனுடைய மெயினாக உள்ள ஒரு கான்செப்ட் என்னன்னா, எந்த பிசிக்கல் ஈக்குவேஷன் எழுதினாலும் இந்த இனர்ஷி ஏன் இதில் யார் ரெஸ்ட் யார் மூவ் ஆடாடா? நம்ம சொல்லிக்கிறோம் பஸ் மூவ் ஆகுது போல் தோன்றுகிறது, அல்லது பஸ்ஸில் இருக்கிறவனுக்கு அங்கே மூவ் ஆகுது மாதிரி தோன்றுகிறதுன்னு. அப்படிலாம் தோன்றல, உண்மையில மூவ் ஆகுது. அது அந்த காலத்தில் தான் தோன்றுகிறது, தோன்றாமல் இருந்தது அப்படிலாம் சொன்னது. நீ பஸ்ஸில் போனா வெளியே உள்ளவெல்லாம் போறான், நவுறான். நீ ரெஸ்டா தான் இருக்கிற, நீ பஸ்ஸில் ரெஸ்டா தானே இருக்கிற. நீ என்ன ஓடிக்கிட்டா இருக்கிற பஸ்ஸில் உள்ள உட்காந்துட்டு சிலர் கிட்டு கிட்டு கிட்டுன்னு ஓடுறாங்க செய்யறா. அப்படி இல்லையே, பஸ்ஸில் நீ உட்காந்து தானே இருக்கிற. ட்ரெயினில் சிலர் போகிறப்ப ட்ரெயினில் போகிறப்ப அவனுடைய சூட்கேஸை தலையிலே வச்சுட்டு இருப்பான், ட்ரெயினுக்கு இதாகிடும்னு. ட்ரெயினில் போகிறப்ப சூட்கேஸை கீழே போட வேண்டியதானே, ஏன் தூக்கிட்டே இல்லைற. அதே மாதிரி அந்த பேர்டன் வந்து பஸ் டிரைவருக்கு தான். ஸோ பஸ்ஸு மூவ் ஆகுதுன்னா பஸ்ஸில் உள்ள எல்லா பொருட்களும் மூவ் ஆகுது, வெளியே உள்ளவனை பொறுத்தவரையில். பஸ் ரெஸ்ட்டாக இருக்குன்னா உள்ள உணவகத்தில் ரெஸ்ட்டாக இருக்கு. இல்லை நான் இது எனக்கு பார்க்குது அவ்வளோ எனக்கு புரியல சார் அப்படின்னா இன்னும் சிம்பிளான மெத்தடில் சொல்கிறேன். நீ ஒரு பஸ்ஸில் மூவ் ஆகிட்டு இருக்க, இன்னொரு பஸ் சைடில் போயிட்டு இருக்குது, அதுவும் அதே வேகத்தில் போகுது. இன்னொரு பஸ்ஸு கொஞ்சம் வேகம் வேற டிஃப்ரெண்ட் விலாசிட்டியில் போகுது. உனக்கு பக்கத்தில் உள்ள பஸ் நிற்கிற மாதிரி இருக்கும். நிற்கிற மாதிரி இல்லை, நிற்குது. ஏன்னா உனக்கு அதுக்கும் சேம் விலாசிட்டியில் வருது. இது ரெண்டும் ஒரு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். இன்னொன்று மூவ் ஆகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அஃப்கோர்ஸ் அது மூவ் ஆகுது. அதனால அது வந்து இவனை பொறுத்தவரை அது வேகமாக போகுதுங்கிறான். அந்த பஸ்ஸில் உள்ளவன் என்ன சொல்றான், நான் நின்றுட்டு தான் இருக்கிறேன், இந்த பஸ் தான் மூவ் ஆகுது. எது உண்மை? ரெண்டுமே உண்மை. ரெண்டு பஸ்ஸுமே 3 பஸ்ஸுமே மூவ் ஆகிட்டு தான் இருக்குது. ஆனால் அந்த ஃப்ரேம்ல இருந்து பார்க்குறவனுக்கு அது ரெஸ்டாக இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஐன்ஸ்டீனுடைய ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி மெயினாக சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இனர்ஷியல் ஃப்ரேம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸில் ஃபிசிக்ஸு சேமாக இருக்கணும். இவன் என்ன ஃபிசிக்கல் லா சொல்கிறானோ அவனும் அதே ஃபிசிக்கல் லா தான் சொல்லணும். இருந்தாலும் இந்த ஃப்ரேமுக்கும் அந்த ஃப்ரேமுக்கும் ஏதாவது ஒன்று கான்ஸ்டண்டாக இருக்கும். அதுதான், அதாவது அது வந்து வெலாசிட்டி ஆஃப் லைட். வெலாசிட்டி ஆஃப் லைட் இஸ் a யூனிவர்சல் கான்ஸ்டன்ட். அது ஒவ்வொரு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் ரிலேட்டிவ் மோஷன் இருக்குதே, ரிலேட்டிவ் மோஷன்னா ஒருத்தர் ரெஸ்டாக இருக்கிறான், ஒருத்தர் மூவாக இருக்கிறான். ஒருத்தனை பொறுத்தவரையில் இன்னொருத்தனை பொறுத்தவரையில் ஆப்போசிட்டாக. ரிலேட்டிவ் மோஷனில் இருக்கிறதுனால அங்கே வந்து வெலாசிட்டி ஆஃப் லைட்டு மாறல. இதுதான் மெயினாக உள்ள ஐடியா. அது எப்படி வந்துச்சுங்கிற அதெல்லாம் நான் இன்னும் ஸ்பெஷல் தியரி ஆரம்பத்தில் நடத்த விரும்பலை. இது உங்களுக்கு தெரியும். வெலாசிட்டி ஆஃப் லைட்டு வந்து கான்ஸ்டன்ட். ஒரு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்லேருந்து இன்னொரு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் போகிறப்ப அதனுடைய வெலாசிட்டி வந்து மாறாது. இது வந்து லாரன்ஸ் இன்வேரியன்ட் கான்ஸ்டன்ட். லாரன்ஸ் இன்வேரியன்ட்னா என்ன அர்த்தம்? ஒரு ஃப்ரேம்லேருந்து இன்னொரு ஃப்ரேமுக்கு போகிறப்ப மாறாமல் இருக்கணும். அதுதாங்க விஷயம். இனர்ஷியல் ஃப்ரேம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸில் போகிறப்ப ரெண்டு ஃப்ரேம் ஒன்று வந்து ஒன்றை பொறுத்தவரை ரிலேட்டிவாக மூவ் ஆகிட்டு இருக்குது. அப்படிங்கிறப்ப அதில் எதெல்லாம் மாறாதது அப்படின்னா த வெலாசிட்டி ஆஃப் லைட் இஸ் கான்ஸ்டன்ட். இவன் என்ன லைட் ஆகிடுச்சு, என்ன அப்சர்வ் பண்ணி என்ன மெஷர் பண்ணாலும் வெலாசிட்டி ஆஃப் லைட் இஸ் கான்ஸ்டன்ட். அவனுக்கும் அதே கான்ஸ்டன்ட் தான். பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் இஸ் ஆல்சோ லாரன்ஸ் இன்வேரியன்ட். ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸுக்கு வந்து இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸில் அது மாறாது. அதனால தட் இஸ் லாரன்ஸ் இன்வேரியன்ட் கான்ஸ்டன்ட். அண்ட் ரெஸ்ட் மாஸ் இஸ் ஆல்சோ லாரன்ஸ் இன்வேரியன்ட் குவான்டிட்டி. ரெஸ்ட் மாஸ்னா என்னன்னா, ஒரு பார்ட்டிகிள் அந்த ஃப்ரேமில் ரெஸ்டாக இருந்ததுன்னா அதனுடைய மாசு என்னவா இருக்குங்கிறது தான். ஸோ ரெஸ்ட் மாஸ் m0ங்கிறது சொல்கிறோமே, அது வந்து லாரன்ஸ் இன்வேரியன்ட் குவான்டிட்டி. ஸோ ரெஸ்ட் மாஸ் சி பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், அதாவது இங்கே மேலே இருக்குதே m0 m, அஃப்கோர்ஸ் m0 தான் சொல்கிறோம், இங்கே சி, இங்கே ஹச் கிராஸ், இதெல்லாம் ஒரு ஃப்ரேமுக்கும் இன்னொரு ஃப்ரேமுக்கும் மாற்றம் இல்லை, சேம். இன்னொரு சிக்கலான ஒரு விஷயம் என்னன்னா, D-Alembert is a 4-dimensional Lorentz invariant scalar differential operator. இதை நான் ப்ரூவ் பண்ணணும்னா உங்களுக்கு எனக்கு நிறைய டைம் இழுக்கும். அதனால நான் மேலாக்க நான் சொல்கிறேன். இப்போ x² + y² + z² மைனஸ் c² t² ஒன்று இருக்கு. அது வந்து அந்த 4 டைமென்ஷனில் உள்ள ஸ்பேஸ் டைமில் உள்ள இன்டர்வல் அப்படின்னு பேர். x² + y² + z² - c² t².
அந்த இது 4 டைம் இப்போ அந்த ரிலேட்டிவிட்டி உங்களுக்கு இது பேஸ் இல்லாதனால நான் சொல்றேன். அந்த இடத்துல கேப் இருக்கிறதுனால நான் சொல்ல வேண்டியிருக்குது. ஒரு ஃப்ரேம்ல இருந்து இன்னொரு ஃப்ரேமுக்கு போறப்ப இந்த குவான்டிட்டி மாறாது. அதாவது இன்னொரு இதுல எக்ஸ் டேஷ், ஒய் டேஷ், இசட் டேஷ், டி டேஷ்லாம் இருக்கும். இவனுக்கு எக்ஸ், ஒய், இசட், டின்னு சொல்லுவான். ஒரு பார்ட்டிகிள் இருக்கிற இடத்த. ஒரு ஈவெண்ட் நடத்துக்கிறத. ஆனா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் இசட் ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் டி ஸ்கொயர் இவன் கண்டுபிடிச்சதும் இவன் எக்ஸ் டேஷ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் டேஷ் ஸ்கொயர் பிளஸ் இசட் டேஷ் ஸ்கொயர் பிளஸ் சி டேஷ் கிடையாது, சி தான் சி ஸ்கொயர் டி டேஷ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறானே, அது ரெண்டு ஈக்குவலா இருக்கும். இதுல இருந்து தான் ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியே வருகிறது. ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியுடைய ரெண்டு பாஸ்ட்லைட் அதுல இருந்தா தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியே வருது. ஒன்னு இன் இனர்ஷியா ஃப்ரேம்ஸ் ஆஃப் ரெஃபரன்சஸ்ல மேத்தமெட்டிக்கல் ஃபார்ம் ஆஃப் த பிசிக்கல் ஈக்குவேஷன்ஸ் இன்வேரியன்ட். அதாவது பிசிக்ஸ்ல நீ என்ன எழுதினாலும் அது சேம் மேத்தமெட்டிக்கல் ஃபார்ம்ல இருக்கணும் இன் டிஃபரெண்ட் இனர்ஷியல் ஃப்ரேம்ஸ் ஆஃப் ரெஃபரன்சஸ் அப்படிங்கிறது தான் முதல் பாஸ்ட்லைட். ரெண்டாவது பாஸ்ட்லைட் வெலாசிட்டி ஆஃப் லைட் இஸ் யூனிவர்சல் கான்ஸ்டன்ட், ஒவ்வொரு ஃப்ரேமுக்கு தகுந்தாப்புல மாறாது அப்படிங்கிறது. ஸோ இங்க டிஎலம்பிஷன்ங்கிறது இருக்குது. டிஎலம்பிஷன் அதே இதுல தலைகளை டோ ஸ்கொயர் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் டோ ஸ்கொயர் பை டோ இ ஸ்கொயர் பிளஸ் டோ ஸ்கொயர் பை டோ இசட் ஸ்கொயர் மைனஸ் 1/c ஸ்கொயர் டோ டிடி ஸ்கொயர் இருக்குதே, இது 4 டைமென்ஷன்ல உள்ள லாரன்ஸ் இன்வேரியன்ட். இட் இஸ் எ ஸ்கேலார் டிஃபரன்ஷியல் ஆபரேட்டர். 4 டைமென்ஷனல் ஆபரேட்டர்னா உங்களுக்கு தெரியுது, எக்ஸ் ஒய் இசட் டிலாம் வருது. ஆனால் இந்த 4 டைமென்ஷனல் மீன் சொல்லிட்டேன். ஸ்கேலார் ஆபரேட்டர், இதுல ஐஜேக்கெல்லாம் வரல. ஸ்கேலார் டிஃபரன்ஷியல் ஆபரேட்டர் அதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுட்டு, லாரன்ஸ் இன்வேரியன்ட்னா ஒரு ஃப்ரேம்ல இருந்து இன்னொரு ஃப்ரேமுக்கு போறப்ப அதனுடைய மேத்தமெட்டிக்கல் ஃபார்ம் வந்து மாறல. அதாவது டோ ஸ்கொயர் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் டோ ஒய் ஸ்கொயர் பை டோ இசட் ஸ்கொயர் அது எல்லாம் பார்த்தீங்கன்னா அது அங்க என்ன இருக்குதோ அதே தான் இந்த ஃப்ரேம்ல இருக்கும். அந்த ப்ரூஃப் நான் முடிஞ்சுனா எனக்கு அதை நான் ப்ரூஃப் வேணா பண்றேன். பட் அப்கோர்ஸ் இது டீப்பர் லெவல் ஆஃப் பிசிக்ஸ், மேத்தமெட்டிக்கல் பிசிக்ஸ். ஸோ இங்க இந்த டி அலம்பிஷன் இருக்குது. திஸ் இஸ் லாரன்ஸ் இன்வேரியன்ட். எம் ஸ்கொயர் சி ஸ்கொயர் இஸ் ஹெச் கிராஸ் ஸ்கொயர் லாரன்ஸ் இன்வேரியன்ட். லாரன்ஸ் டெல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு டெல் டேஷ்டு ஸ்கொயர். ஸோ அது டிஃபரன்ஷியல் ஆபரேட் டிஃபரன்ஷியல் ஆபரேட்டர். ஆனா அதனுடைய ஃபைனல் வந்து சேமா இருக்கு. எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஒய் இசட் டி டிஃபரெண்டா இருந்தாலும் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் இசட் ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் டி ஸ்கொயர் சேமா இருக்கும். ஸோ இங்க சை டேஷ் மாறி இருந்தாலும் அந்த மேத்தமெட்டிக்கல் ஃபார்ம் ஆஃப் த ஈக்குவேஷன், இது சைங்கிறது ஒரு இதுல ஒரு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்லையும் சை டேஷ்ங்கிறது இன்னொரு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்ல இருந்தாலும் இந்த மேத்தமெட்டிக்கல் ஃபார்ம் ஒரு ஃப்ரேம்ல இருந்து இன்னொரு ஃப்ரேமுக்கு போறப்ப கிளீன் கார்டன் ஈக்குவேஷன் வந்து மாறாதது. என்ன சொல்ல வரோம்னா எக்ஸ் டேஷ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் விடி டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் வி ஸ்கொயர் பை சி ஸ்கொயர் என்றும் டி டேஷ் இஸ் ஈக்குவல் டு டி மைனஸ் வி எக்ஸ் by c square divided by root of 1 minus v square by c square z dash is equal to z அப்படிங்கிற லாரன்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஈக்குவேஷனை பயன்படுத்தின பிறகும் இந்த ஈக்குவேஷனுடைய மேத்தமெட்டிக்கல் ஃபார்ம் மாறாது. ஸோ ஐன்ஸ்டீனுடைய முதல் பாஸ்ட்லைட்டை இந்த ஈக்குவேஷன் ஒபே பண்ணுகிறது. ஸோ கிளீன் கார்டன் ஈக்குவேஷன் இஸ் அ பெர்ஃபெக்ட் ஈக்குவேஷன். அப்கோர்ஸ் அதனுடைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அதாவது ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியை உரைகள்லாம் வச்சோம்னா, ஒரு தங்கத்தை வச்சு பார்க்குறோம், ஒரு தங்கம் இது தங்கமா இல்லையான்னா ஒரு கல்லில் போட்டு உராசுறோம், அதுக்கு பேர் உரைகள். அதே மாதிரி ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியினுடைய அந்த கண்டிஷன்ஸை ஒபே பண்ணோம்னா அது இப்போதைக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய பிசிக்ஸ். ஸோ இது ஒரு பிசிக்ஸில் உள்ள ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ஈக்குவேஷன். ஓகே, தேங்க்யூ. நம்ம இதோட முடிச்சுக்கலாம். எனக்கு இன்னொரு கிளாஸ் அங்கே இருக்குது. Moreover, the Klein-Gordon equation clearly obeys the relativistic equation. E square is equal to c square p square plus m square c power 4ங்கிற இந்த ஈக்குவேஷன் Klein-Gordon ஈக்குவேஷன் ஒபே பண்ணுகிறது. அதுல இருந்து இங்கே வந்திருக்கிறோம். ஸோ இந்த மூணு இதையும் இது ஒபே பண்ணதுனால இதுதான் இதனுடைய மெரிட்ஸ். ஓகே, நம்ம இதோட முடிச்சுக்கலாம்.